அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் February 23, 2025 மாசி 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். தான் உயரும்போது தன்னை சுற்றி உள்ளவர்களும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் மென்மேலும் உயர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவ்வாறு நாமும் வாழ்வில் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புக்கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்கினாலும் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்களை வணங்க வேண்டும், நமது முன்னோர்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும். இவர்களை நாம் வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை நம் வாழ்க்கையில், நம் நிகழ்வுகளில், நமது செயல்களில் அனைத்திலும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களின் அருளாசியை பெற்றுவிட்டதாக மானசீகமாக மனதில் எண்ணி நாம் நமது நிகழ்வுகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய பயிற்சிகளுக்கு முன்பாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நடையை தொடங்கும் பொழுது மட்டும் உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஏன், எதற்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே தான் வருவேன். அந்த வரிசையில் நினைவூட்டலில் இன்றைக்கி நாம் இதையெல்லாம் சோதித்து பார்த்திருக்க வேண்டும். அதன் பிறகு நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும்.
நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். அதாவது நம்ம இந்த டைகர் கிளப்பில் இணைத்து வைத்தார்கள் அல்லவா, அவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களின் முகத்தை நீங்கள் அகக்கண்ணில் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் நன்றி கூற வேண்டும். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் நினைத்து வைத்தவர்கள் நம்மை நினைத்து இந்நேரம் நமக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். அவர்களுக்கு நாம் பதில் நன்றி கூறும் விதமாக அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். இவ்வாறாக நாம் இணைத்து வைத்தவர்களையும் நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நித்தம் மனதில் கொண்டு அவர்களுக்கு நன்றி கூறி இவ்வாறாக நமது பயிற்சியை தொடங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து பயிற்சியை தொடங்கும் பொழுது மனதில் பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். மனம் என்று இருந்தாலே நமக்கு பல கேள்விகள் உதயமாகிக் கொண்டே தான் இருப்பது வழக்கம். அவ்வாறாக பல கேள்விகள் நித்தம் நமக்குள் தோன்றிக் கொண்டே இருக்கும். நீங்கள் இயல்பில் தனியாக உங்களை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள் பல கேள்விகள் வந்து செல்லும். அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் இங்கே நடந்து போகிறதுக்காக நம்ம பல கேள்விகளை ஆழ் மனதில் கேட்க வேண்டும். அதில் முக்கிய 3 கேள்விகள் நினைவுபடுத்த வேண்டிய கேள்விகள் என்னவெனில், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3 கேள்விகள். எதற்காக 8 நடை பயிற்சியை இப்பொழுது மேற்கொள்கிறோம்? எதற்காக நாம் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 கேள்விகளை, முக்கிய 3 கேள்விகளை நித்தம் நமது ஆழ் மனதில் கேட்டு நாம் நடந்திருக்க வேண்டும். இதை பற்றி வரும் நாட்கள்லையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஏதேனும் ஒரு வரலாற்று கதை அல்லது ஏதேனும் ஒரு புராண கதை இப்படி பார்ப்பது வழக்கம். இதுதான் நம்ம தொடங்கிய காலத்திலிருந்து டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கிய காலத்திலிருந்தே, அதாவது நம்ம இப்போ 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைத்து பயணித்து கொண்டிருக்கிறோம். தொடங்கிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைய ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம ஏதேனும் ஒரு வரலாற்று கதை, புராண கதை இவைகள் பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த வாரத்தில் நம்ம வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை பார்க்கிறோம். வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை பார்க்கிறோம். ஸோ அது முதல் வாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல அந்த கதையை நிறுத்தியிருந்தோம். இப்போ அதிலிருந்தே அந்த கதையை தொடங்கலாம். வாருங்கள், கதைக்குள் நுழையலாம். கதையை கடந்த வாரத்தில் எங்கே நிறுத்தியிருந்தோம் அப்படின்னா, வீரமங்கை வேலுநாச்சியார் தன்னுடைய குருநாதரை சிலம்பாட்டத்தில் வென்ற அந்த காட்சியோடு, அப்போது அவங்க மன்னர் கேட்ட கேள்விக்கு தலை குனிந்தே இருப்பாங்க. ஸோ அப்படி என்ன தப்புத்தா இங்கே நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஆத்தா அப்படிங்கிற சொல்லோடு நம்ம நிறுத்தியிருந்தோம். இப்போ அப்படியே அந்த இடத்துல இருந்து தொடங்கலாம். வாய் திறந்து சொல்லு ஆத்தா, அப்போத்தானே ஏதாவது தப்பு நடந்திருந்தா அந்த தப்புக்குரியவர்களை நான் தண்டிக்க முடியும் அப்படின்னு கெஞ்சினார். இனியும் மௌனம் சாதித்தால் மன்னரே அழுது விடுவார் என்பதை புரிந்து கொண்ட வேலுநாச்சியார், அப்பா இங்கே நடந்தது எவருக்கும் தப்பாக தெரியல, ஆனால் எனக்கு மட்டும் இங்கே நடந்த தப்பை மறக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தப்புத்தான் இங்கே நடந்துச்சு? இப்போ நடந்த சிலம்பாட்டத்தில் நான் ஜெயித்ததுனால இனிமே நான் தான் அவருக்கு வாத்தியார்னு என்னோட வாத்தியார் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நடந்த சிலம்பாட்டத்தில் நான் ஜெயித்ததுனால இனிமே நான் தான் அவருக்கு வாத்தியார்னு என்னோட வாத்தியார் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு வாத்தியாரை அவரோட சிஷ்யர் ஜெயிப்பது என்பது ஒரு சிறந்த செயல் அல்ல. மேலும் இன்னைக்கு என்னோட சிலம்பாட்ட வாத்தியார் என்கிட்ட தோத்துட்டார்னு என்னால் நம்ப முடியலை. ஒரு வாத்தியாரை அவரோட சிஷ்யர் ஜெயிப்பது என்பது ஒரு சிறந்த செயல் அல்ல. மேலும் இன்னைக்கு என்னோட சிலம்பாட்ட வாத்தியார் என்கிட்ட தோத்துட்டார்னு என்னால் நம்ப முடியல. நான் ஒரு சாதாரண மனுஷனோட மகளாக இருந்திருந்தா எனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது. இந்த நாட்டின் மன்னரோட மகள் நான் ஒரு சாதாரண ஒருத்தருடைய மகளாக இருந்திருந்தா எனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது.
நான் இந்த நாட்டோடைய மன்னருடைய மகள். அதனால் நான் ஜெயிக்கிற மாதிரி அவர் ஆடி இருக்கலாம் இல்லையா? எப்படி கேட்குறாங்க பாருங்கள் இந்த ஒரு கேள்வியை. இன்றைக்கி உள்ள உலகம் இப்படியா இருக்குது? எப்படி வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் ஆத்தா என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரு மன்னருடைய மகள் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த சந்தேகம் வருது. மன்னரோட மகள்ங்கிறதுனால தான் நான் ஜெயிக்கிற மாதிரி அவர் ஆடி இருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா நான் தோற்று போனால் என்னோட மனசு வாடி போகும். என்னோட மனசு வாடி போனால் மன்னராகிய உங்கள் மனசு ஒடிஞ்சு போகும் அப்படின்றதுனாலையும் சிலம்பு வாத்தியார் எனக்கு விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அடுத்த கேள்வியை கேட்குறாங்க. என் மனசு வாடிரும். என் மனசு வாடிச்சுன்னா மன்னரோட மனசும் வாடிரும், உடஞ்சே போயிடும். அப்போது விட்டு கொடுக்கலாம்னு வாத்தியார் விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? சரி, இல்லை, உண்மையிலேயே நான் அவரை தோற்கடித்திருந்தாலும் ஒரு முறை தோற்றதுனாலேயே வாத்தியார் சிஷ்யராகவும் சிஷ்யர் வாத்தியாராகவும் மாறிவிட முடியுமா அப்படின்னு இன்னொரு கேள்வியை வேலுநாச்சியார் கூட்டத்தை பார்த்து கேட்குறாங்க. சரி, நானாகவே ஜெயிச்சிட்டேன் அப்படியே வச்சுக்கிட்டாலும் நான் ஒரு முறை ஜெயித்ததற்காக வாத்தியார் சிஷ்யராகவும் சிஷ்யர் வாத்தியாராகவும் அது சாத்தியமா, முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கூட்டத்தை பார்த்து. மன்னரோடு சேர்ந்து அமைச்சரும் வேலுநாச்சியாருடைய வினாவின் பொருள் புரிந்து வெளிகளை உயர்த்தினார். ஏன்னா அந்த இடத்துல மன்னர் இருக்கார். மன்னரோடு சேர்ந்த மந்திரிகள் சபையில் உள்ளவர்கள் எல்லாருமே கொஞ்சம் படித்த பண்புள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், இப்படி ஒரு சிந்தனையா, இப்படி நம்மளுடைய மன்னரின் மகள் இப்படி ஒரு சிந்தனையோடு இந்த கேள்வியை கேட்குறாங்களேன்னு அவங்க அப்படியே வெளிகளை உயர்த்துறாங்க. தொடர்ந்து வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, தமிழில் சொல்லப்பட்ட உயர்ந்த கருத்துகளுக்கெல்லாம் 2 விதமான பொருள் உண்டு. அதில் நமக்கு தெரிந்ததை அல்லது நமக்கு உகந்ததை மட்டும் தலையில் வைத்து கொண்டாடுகிறோம். அதன் மெய்ப்பொருளை அறிய நாம் முயற்சி செய்வதில்லை அப்படின்னு கூடுதலாக தமிழையும் கொண்டு ஆத்தா அந்த இடத்துல சேர்க்குறாங்க. தமிழில் நிறைய கருத்துக்கள் உண்டு. அந்த கருத்துக்களுக்கெல்லாம் 2 வகையான பொருளும் உண்டு. நம்ம சொல்லுவோம் அல்லவா, திருக்குறள் அப்படிங்கிறது வள்ளுவ பெருந்தகையோடைய பொருள் என்னவென யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விளக்கம் தருவாங்க. என்னுடைய பார்வையில் அந்த குறளுக்கு நான் ஒரு விளக்கம் தருவேன். அதே பார்வையில் உங்களுக்கு ஒரு பொருள் கிட்டும். அப்படி யாருக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டே நம்ம தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதன் மெய்ப்பொருளை அறிய நாம் முயற்சி செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, மாதா பிதா குரு தெய்வம் என்பது அனைவரும் அறிந்ததே. இதற்கு தாய் தந்தை ஆசான் ஆண்டவன் ஆகியோரை மதித்து போற்றி வணங்கி வாழ வேண்டும் என்று இதுவரை மனித இனம் புரிந்து கொண்டிருக்கிறது. தமிழில் ஒரு சொல்லுக்கு 2 பொருள் வரும். நாம் எதையோ எடுத்துக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய மெய்ப்பொருளை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? தாய் தந்தை ஆசான் ஆண்டவன் ஆகியோரை மதித்து போற்றி வணங்கி வாழ வேண்டும் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் காலங்காலமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இதையும் தாண்டி மற்றொரு பொருள் இந்த சொற்களில் மறைந்திருப்பதை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், காலங்காலமாக அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி மற்றொரு பொருள் அதுக்குள்ளே இருக்குது, அதை நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தை தர்றாங்க. தாய் தந்தை குரு ஆகிய மூவரையும் மதித்து போற்றி வணங்கி வருவதன் மூலம், தாய் தந்தை குரு ஆகிய மூவரையும், 4 பேரில் மூவரையும் மதித்து போற்றி வணங்கி வருவதன் மூலம் நாம் தெய்வ நிலைக்கு உயரலாம் என்று எனக்கு பொருள்படுகிறது. தாயை தந்தையை குருவை வணங்கினால், மதித்தால், போற்றினால் நாம் தெய்வ நிலையை அடைய முடியும் அப்படின்னு எனக்கு பொருளாக வருகிறது.
அத்தகைய குருநாதர் இன்று என்னிடம் ஒரு முறை தோற்றதற்காக என்னை குருவாக்கி அவர் மகிழ்வது எந்த வகையில் நியாயம்? நான் தாய் தந்தை குருவை வணங்கி நான் போற்றுனா தான் நான் தெய்வ நிலைக்கு போக முடியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரு, அவர் என்னை குருவாக்கி அவர் மகிழ்வது எந்த வகையில் நியாயம்? இதுதான் என் முக வாடலுக்கு முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமது கைகளில் இருந்த 2 கம்புகளையும் வேலுநாச்சியார் கீழே போட்டார். ஸோ நான் குருவை இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் குரு எப்படி சொல்லலாம்? நான் இன்றிலிருந்து அவளுக்கு சிஷ்யின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய முகவாட்டலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப 2 கீழே போட்டார். வேலுநாச்சியாரின் அறிவு கூர்மையை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கியவர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்பதை அறிய காத்திருந்தனர். அம்மாவுடைய அந்த அறிவு கூர்மையை கண்டு எல்லாருமே ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நம்மளுடைய குருநாதர் வெற்றிவேல் என்ன செய்ய போறாரு அப்படின்னு. ஆனால் வெற்றிவேல் மட்டும் தம் மீது வேலுநாச்சியார் கொண்டிருக்கும் மரியாதையை எண்ணி எண்ணி கண் கலங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு அப்படியே பூரிப்பாயிருச்சு. இப்படி நம்மளுடைய ஒரு சிஷ்ய புள்ள, ஒரு இளவரசி, மன்னருடைய மக, நாம அவளுக்கு சிஷ்யின்னு சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை தாய் தந்தை குருவை வணங்கினால்தான் நான் தெய்வத்தை அடைய முடியும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எண்ணி எண்ணி கண் கலங்கி இருக்கிறார். வெற்றிவேல் அருகில் சென்ற வேலுநாச்சியார் எவரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று வெற்றிவேலின் காலில் விழுந்து வணங்கினார். வெற்றிவேலுக்கு பக்கத்தில் போகிறாங்க வேலுநாச்சியார். யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அந்த ஆசிரியரோட காலில் விழுந்து வணங்குறாங்க. ஒரு நாட்டின் இளவரசி இந்த ஏழை சிலம்பாட்ட வாத்தியார்களில் விழுவதா என்று நினைத்து வெற்றிவேல் வேகமாக தமது கால்களை இழுத்து கொண்டார். ஒரு நாட்டோட இளவரசி, நான் ஒரு ஏழை சிலம்பாட்ட வாத்தியார், என்னுடைய காலில் போய் விழுகிறதா அப்படின்னு நினச்சிட்டு அவர் காலை டக்குன்னு எடுக்கிறார். மண்ணில் தலை பதித்த வேலுநாச்சியார், ஐயா என்னை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க காலில் விழுந்துட்டாங்க, மண்ணில் தலையை வச்சுட்டாங்க. ஐயா என்னை ஆசீர்வதியுங்கள். ஆத்தா முதல்ல நீங்கள் எழுத்துறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆசீர்வதிச்சேன்னு முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம்தான் நான் எழுந்திருப்பேன். ஸோ நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் எழுறேன் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. காலமெல்லாம் உங்கள் பேர் சிறக்கும், உங்கள் புகழ் நிலைக்கும், எந்திரிங்க ஆத்தா அப்படின்னு வெற்றிவேல் கூறிய பின்னே வேலுநாச்சியார் எழுந்தாள். ஸோ காலமெல்லாம் உங்களுடைய பேர் சிறந்து இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அல்லவா, அன்னைக்கே அந்த ஆசிரியர் அதை வாழ்த்தி இருக்கிறார். உங்கள் புகழ் நிலைத்திருக்கும், எந்திரிங்க ஆத்தா அப்படின்னு சொல்கிறார். மகளின் குரு பக்தியையும் தமிழ் அறிவையும் கண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி மனதுக்குள் கைதட்டி கொண்டார். மகளை அப்படி இந்த இடத்துல எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகள் ஒரு அறிவு கூர்மையாக புத்திசாலித்தனமாக எங்காவது செயல்பட்டால் தாய்க்கும் தந்தைக்கும் அப்படி குருவுக்கும் இந்த இடத்துல சேர்த்தே சொல்லலாம், அப்படி ஒரு மகிழ்வு வரும் அல்லவா. அப்படி மன்னருக்கு அந்த இடத்துல மகிழ்வு மனதிற்குள்ளேயே கைதட்டி கொண்டார். ஐயா, ஒரு சிஷ்யன் வளரலாம், பல வெற்றிகளை காணலாம், ஆசானை விட பொன்னும் பொருளும் அதிகமாக சேர்க்கலாம், புகழின் உச்சிக்கே போய் சேரலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த சிஷ்யனுக்கு அறிவு கண்ணை திறந்துவிட்ட ஆசானை மதிக்காமல் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அதனால் சிலம்பாட்டத்தின் மூலம் என் வீரத்தை வெளிப்படச் செய்து நீங்கள் எப்போதும் என் இதயத்தில் வாழ்வீர்கள் அப்படின்னு வேலுநாச்சியார் திரும்ப சொல்றாங்க. அதாவது ஒரு சிஷ்யன் வளரலாம், பல வெற்றிகளை காணலாம், ஏன் ஆசானை விட கூட பொன்னும் பொருளும் நிறைய சேர்க்கலாம், புகழின் உச்சிக்கெல்லாம் போகலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த சிஷ்யனுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட ஆசானை மதிக்காமல் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அதனால் சிலம்பாட்டத்தின் மூலம் என் வீரத்தை வெளிப்படச் செய்து நீங்கள் எப்போதும் என் இதயத்தில் வாழ்வீர்கள் அப்படின்னு
இவர் ஆசீர்வதிச்சதுக்கு அவங்க பதிலாக நன்றி சொல்கிறாங்க. கூட்டம் முழுவதும் கைதட்டி ஆரவாரம் செய்தது. கூட்டத்தில் கைதட்டல் ஓயும் போது அரண்மனை பணியாள் ஒருவன் ஓடி வந்து மன்னரிடம் ஒரு செய்தியை சொன்னான். நான் அந்த கதையை அப்படியே வாசிக்கிறேன். எனக்கு வேலுநாச்சியாரை அவள்னு இந்த இடத்துல குறிப்பிடும் பொழுதும், இந்த காவலாளியை அவன்னு குறிப்பிடும் பொழுதும் எனக்கு மனசு ஒப்பலை. இருந்தாலும் ஆசிரியரோட எழுத்து நடையை நான் வாசித்து வாசித்து சொல்வதனால அந்த இடத்துல அப்படியே பொருள் வந்துடுது. என்னை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். முடிந்த மட்டும் அதை எங்கெல்லாம் நான் குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கிறேன். இருந்தாலும் கதையின் சுவாரஸ்யத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்படியே போய் மூழ்கி விடுகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அது நம்மளிடத்துல எப்பொழுதுமே யாரையாக இருந்தாலும் மரியாதை குறைவாக பேசுவது அப்படின்னு இங்கே அன்பின்பால் சொல்லலாம். இப்போ சின்ன பிள்ளைங்கள நம்ம சொல்ல முடியும், குட்டி பிள்ளைங்கள நம்ம சொல்லலாம், வாடா வந்துட்டியடா போடா அப்படின்னு ஏதோ சொல்லலாம். ஆனால் இங்கே அவர்கள் நமக்கு பாடமாகவும் குருவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை நான் குறிப்பிடுவது அப்படிங்கிறது எனக்கு தவறாக தோன்றுகிறது. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இப்போது நம்ம அப்படியே கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ கூட்டம் முழுவதும் கைதட்டி ஆரவாரம் செய்தது. கூட்டத்தில் கைதட்டல் ஓயும் போது அரண்மனை பணியாள் ஒருவர் ஓடி வந்து மன்னரிடம் ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தியை கேட்டு மன்னரின் முகத்தில் மகிழ்ச்சி, ஆனால் ஆசிரியர் வெற்றிவேலின் முகத்திலோ அதிர்ச்சி. ஸோ கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் கைதட்டி கொண்டிருக்கும் போது ஒரு பணியாள் ஓடி வராரு. ஓடி வந்து மன்னர் இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறாரு. அந்த செய்தியை கேட்ட மன்னர் முகத்தில் அப்படியே மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு. ஆனால் ஆசிரியருக்கு அப்படியே அது அதிர்ச்சியை தருது. இப்போது நம்மளுடைய எண்ண ஓட்டம் கண்ண ஓட்டம் எல்லாம் அப்படி பல்வேறு சந்தேகங்களோடு இருக்கும் அல்லவா? என்ன மன்னர் சந்தோஷப்படுறாரு, ஆனால் ஆசிரியர் அதிர்ச்சி அடைகிறாரு அப்படி. எப்பொழுதுமே நிறைய நேரங்களில் இதை நம்ம பள்ளிக்கூடங்களில் சந்திச்சிருப்போம். பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அவர்களுக்கு இந்த அதிர்ச்சி ஒன்று எப்பொழுதுமே இந்த பெற்றோர்களின் வாயிலாக கிட்டும். அந்த இடத்துல தான் இந்த இடம் இப்போ நிற்கிது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இடைவேளை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். இடைவேளையில் எப்பொழுதுமே ஒரு சஸ்பென்ஸ் வச்சு தான் நிறுத்துவோம். நான் சஸ்பென்ஸை கொஞ்சம் உடைக்கவும் செஞ்சுட்டேன். இது பள்ளி ஆசிரியர்களுக்கு நீங்கள் உங்களுடைய காலங்களிலே நிச்சயமாக நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ அப்படி ஒரு சூழல். அதனால தான் அந்த ஆசிரியருக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நினைவூட்டி நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து 2 வாய் நீர் பருகணும். 2 வாய் நீர்னால் அப்படி மடக்குன்னு குடிக்கக்கூடாது. 1 வாய் நீரை எடுத்து அதை 3 முறையாக உள்ளேயே நீங்கள் விழுங்க பழகணும். ஒரு 50% நீரை முதலில் விழுங்கணும், அடுத்து 30% நீரை விழுங்கணும், அதன் பிறகு 20% மீதம் இருக்கக்கூடிய 20% நீரை விழுங்கணும். அப்போ 100% நீர்னால் வாய் கொள்ளளவா அப்படின்னா வாயில் அதுவே நீங்கள் 50% நீர் தான் வைத்திருக்கணும். இடைவெளி அப்படிங்கிறது 50% இருந்திருக்கணும். ஸோ இப்படித்தான் நீர் பருகணும். இந்த நீர் பருகிறதை பற்றி இன்னும் நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நிதானமாக நீர் பருகியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்போ நம்ம எல்லாருமே நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை நேற்றைக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்களா? இதுதான் முதல் கேள்வி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா? 2வது கேள்வி, வேலுநாச்சியார் அவங்களுடைய நம்ம கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த பூமியான ராமநாதபுரம், வாழ்ந்த பூமியான சிவகங்கை. இதில் நீங்கள் எந்த நகரத்திற்கு போயிருக்கீங்க? இல்லை 2 நகரத்திற்கும் போயிருக்கீங்களா? அல்லது எந்த நகரத்திற்கும் போகலையா? அதாவது வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த ராமநாதபுரம், வாழ்ந்த சிவகங்கை,
இதில் நீங்கள் எந்த மண்ணில் நீங்கள் கால் பதிச்சிருக்கீங்க, உங்களுடைய காலடி தடம் பதிந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இது வந்து நான் வந்து தலைநகரங்களையே சொல்கிறேன். இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னா சிக்கல், சாயல்குடி, கமுதி அப்படி நான் சொல்லலை. ராமநாதபுரத்தில் அவங்க இருந்த அரண்மனை இருந்த அந்த ஊரில் உங்களுடைய காலடி தடம் பதிந்திருக்கிறதா, சிவகங்கையில் அவர்கள் ஆட்சி செய்த அந்த இடத்துல, சிவகங்கையில் அதாவது நான் அரண்மனைக்கு நீங்கள் போயிருக்கணும்னு கேட்க வரல, அந்த ஊருக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா, சிவகங்கை, ராமநாதபுரம் நீங்கள் வந்திருக்கிறீர்களா, இதுதான் கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய கதையை கேட்க வாங்க. கதை இன்னும் சுவாரஸ்யமாக, ஏன்னா சஸ்பென்ஸோடு நிறுத்திருக்கோம். ஸோ ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் தான், நான் ஏற்கனவே சொன்னது போல். ஸோ அப்படி ஒரு அற்புதமான சர்ப்ரைஸ் காட்சிகள் இன்னும் வரப்போகுது. தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக மன்னருக்கு மகிழ்ச்சி, ஆசிரியருக்கு அதிர்ச்சி அப்படிங்கிற ஒரு செய்தியோடு நிறுத்தியிருந்தோம். இப்போ அதிலிருந்தே அப்படியே கதையை தொடங்கலாம். ராமநாதபுரம் அரண்மனையான ராமலிங்க விலாஸ் புதுப்பொலிவை சூடிக்கொண்டிருந்தது. வாசல்களை மாக்கோலங்களும் மாவிலை தோரணங்களும் அலங்கரித்திருந்திருந்தன. தூண்களும் சுவர்களும் புதிய வண்ணங்களை பூசியிருந்தன. பணியாளர்கள் ஒருவித பரபரப்போடு செயல்பட்டு கொண்டிருந்தனர். அமைச்சர் தாமோதரன் பிள்ளை வரப்போகிறவர்களை வரவேற்பதற்காக வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். நகரத்து பெண்கள் பலர் வேலுநாச்சியாருக்கு மணமகனாக வரப்போகும் இளைஞரின் அழகை காண்பதற்காகவும் அவர் வேலுநாச்சியாருக்கு பொருத்தமானவர் தானா என்பதை மதிப்பீடு செய்வதற்காகவும் அரண்மனை வாசலில் காத்து கிடந்தனர். ஸோ அந்த இடத்துல அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, பெண் பார்க்கிறதுக்காக வர்றாங்க. இது எப்போதுமே தாய் தந்தையர்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது தான். குருநாதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அதிர்ச்சியை தருவது தான். இன்னும் கொஞ்சம் குழந்தை படிக்கட்டுமே, தெரிந்து கொள்ளட்டுமே, அறிந்து கொள்ளட்டுமே, இப்போ என்ன அந்த வயது அப்படின்னு தோன்றும் அல்லவா. இது நிறைய நான் பள்ளி காலங்களில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னோடு படித்து கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்து வைத்தார்கள். ஸோ அந்த அதிர்ச்சியெலாம் நான் இதை ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இன்றைக்கும் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அந்த 10ஆம் வகுப்புலேயே அவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு செயலை செய்துட்டார்கள் அப்படின்னு நண்பர்கள் வட்டத்தில் பேசிக்கொள்ளும் போதும் வரும். ஸோ அதுபோல் அந்த அதிர்ச்சி அப்படிங்கிறது ஆசிரியருக்கு இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் சொன்னேன். இப்போது நம்மளுக்கு அந்த கதையில் தெரிஞ்சிருச்சு. ராமநாதபுரம் அரண்மனை எப்படி மாக்கோளம் பூக்கோளம்லாம் போட்டு ஸோ ரொம்ப அற்புதமாக இங்கே வந்து தடபுடலான ஏற்பாடுகள். தாமோதர பிள்ளை அமைச்சர் வந்து வரவேற்க காத்திருக்கிறாரு. மக்கள் எல்லாம் கூடுறாங்க. என்னென்னா வேலுநாச்சியாருக்கு ஏற்ற மணமகனா அப்படிங்கிறதையும் அவருடைய அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இப்படி மதிப்பீடு செய்வதற்காக நிறைய பேர் கூடுறாங்க. அப்போது அரண்மனை வாசலில் வந்து நின்ற சாரட் வண்டிகளிலிருந்து சிவகங்கை சீமையின் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் உறவினர்களும் இறங்கினர். ஸோ சாரட்டு நம்ம எல்லோரும் இப்போ கார் அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அப்போ வந்து குதிரை வண்டி, அதை சாரட்டை தான் சொல்லுவாங்க. அப்படி சாரட்டில் வந்து நிறைய சாரட் வந்து நிற்கிது. அதில் இருந்து தாண்டவராயன் பிள்ளை அவர் வந்து அங்கே உள்ள அமைச்சர். ஸோ அவரோட மற்ற உறவினர்கள்லாம் இறங்குறாங்க. அதை தொடர்ந்து வந்த முத்துப்பல்லக்கிலிருந்து சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரும் அவரது துணைவியாரும் சிவகங்கை ராணியுமான பூதக்கா நாச்சியாரும் இளவரசர் முத்து வடுகநாதரும் இறங்கினர். ஸோ அதுக்கப்புறம் பல்லக்கில் இருந்து இறங்குறாங்க. சாரட்டில் இருந்து மன்னர்கள், மந்திரி, உறவினர்கள் இவங்கெல்லாம் இறங்குறாங்க. இப்போது பல்லக்கில் இருந்து யார் இறங்குறா அப்படின்னா சிவகங்கை சீமையோட மன்னர் சசிவர்ண தேவர், அவருடைய துணைவி ராணி
பூதக்கா நாச்சியார், இவங்களுடைய பிள்ளை இளவரசர் முத்துவடுகநாதர் இறங்குறாங்க. அனைவரையும் ராமநாதபுரம் அமைச்சர் தாமோதரன் பிள்ளை வணக்கம் கூறி அரண்மனைக்குள் அழைத்து வந்தார். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி முகமெல்லாம் புன்னகை மலர வரவேற்று அரண்மனையின் வசந்த மண்டபத்துக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த ஆசனங்களில் சிவகங்கை மன்னரும் அவருடன் வந்தவர்களும் அமர்ந்த பின் செல்லமுத்து சேதுபதியும் அமர்ந்தார். இந்த இடத்துல நான் இப்போது கடந்த ஒரு வாரத்தில் 3 முறைக்கு மேலே ராமநாதபுரம் அரண்மனைக்கு ஒரு அலுவல் வேலையை செல்ல வேண்டியது இருந்தது. அப்படி செல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்காக அந்த கதை நான் படித்து, இல்லை ஏற்கனவே நான் படித்தது, இந்த இந்த சூழல், அந்த இடம், அப்படி இது நாள் வரை நான் அரண்மனையை பார்ப்பது அப்படிங்கிறது, அரண்மனைனாலே எங்கள் ஊரில் அரண்மனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு பேரே அரண்மனை தான். அதாவது நம்ம ராமநாதபுரத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் அப்படின்னு இந்த பேருந்து நிறுத்தம் சொல்லுவோம் அல்லவா, அரசு மருத்துவமனை நிறுத்தம் அப்படி சொல்லும்போது அரண்மனை அப்படிங்கிறது ஒரு ஏரியா. ஸோ எல்லா பஸ்லையுமே அரண்மனை அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அரண்மனை அப்படிங்கிறது உள்ளே போயெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. நான் பல முறை போயிருக்கேன், பல்வேறு நபர்களை அழைத்து சென்றிருக்கிறேன். ஆனால் இப்போது இந்த அலுவல் வேலையாக வேறு ஒரு அலுவலகத்துக்கு நான் செல்லக்கூடிய ஒரு சூழலாக அரண்மனைக்குள்ளே போகும் பொழுதெல்லாம் எனக்கு அப்படியே அந்த காட்சி அப்படியே திரைப்படங்களில் வருவது போல் அந்த இடத்துல அப்படியே மற்ற அந்த கட்டடத்தையே அப்படியே மாற்றி எப்படி இருந்திருக்கும், இந்த இடத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எப்படியெல்லாம் எங்கெல்லாம் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க, ஸோ இப்படி ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல இவங்க இருந்திருப்பாங்க, ஸோ இங்கே இவருடைய சிலை இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா நான் பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே அந்த காட்சி அப்படியே எல்லா மக்களும் இப்போ உள்ள மக்கள் எல்லாம் மறைந்து அப்போ உள்ளவங்களெல்லாம் இருப்பது போலவும், ஏன்னா இன்றைக்கும் அந்த பழமை மாறாமல் சில பல கட்டடங்கள் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் என் கண்ணுக்கு அப்படியே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்துச்சு. ஸோ இப்போ அவங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. இப்போ தொடர்ந்து நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போது எல்லாருமே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வேளையில் முதலில் பேச்சை எவர் தொடங்குவது என்பது போல அங்கே சிறிது நேரம் அனைவர் முகத்திலும் சந்தேக கோடு. யார் பேச்ச ஆரம்பிக்கிறது? ஏன்னா அது மந்திரி சபை மாதிரி தான். அந்த இடத்துல 2 மன்னர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல யார் பேச்ச தொடங்குறது? எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தேகக்கூடு. அதை புரிந்து கொண்ட ராமநாதபுரம் அமைச்சர் தாமோதரன் பிள்ளை சிவகங்கை சீமையின் மன்னர் சமூகத்துக்கு கோடி வணக்கங்களும் வாழ்த்துகளும். மன்னர் அனுப்பிய தகவல் கிடைத்தது. அவர் ஆரம்பிச்சிறாரு, தாமோதரன் பிள்ளை ஆரம்பிக்கிறார். சிவகங்கை சீமையின் மன்னர் சமூகத்திற்கு கோடி வணக்கங்களும் வாழ்த்துகளும். மன்னர் அனுப்பிய தகவல் கிடைத்தது. ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கை சீமைக்கும் இருந்து வந்த உறவு தொடர்பு முடிந்துவிடக்கூடாது என்ற சீரிய எண்ணத்தில் தாங்கள் எடுத்த முடிவுக்காக எங்கள் நாடே மகிழ்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் அனுப்பின செய்தி எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கை சீமைக்கும் உள்ள தொடர்பு, உறவு அப்படிங்கிறது முடிந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த அந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது எங்கள் நாடே அதை மகிழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சசிவர்ண தேவரோடு வந்திருந்த சிவகங்கை சீமையின் அமைச்சரான தாண்டவராயன் பிள்ளை சேது சீமையின் மன்னர் சமூகத்திற்கு நல்ல நேரம் முடிவதற்குள் உங்கள் மகளை அழைத்து வர சொல்லலாமே அப்படின்னு அடுத்து ஆக வேண்டிய காரியங்களை சுட்டி காட்டினார். அந்த பக்கம் தாமோதரன் பிள்ளை பேசினது போல் இந்த பக்கம் தாண்டவராயன் பிள்ளை சேது சீமையோட மன்னர் சமூகம் நீங்கள் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் மகளை அழைத்து வர சொல்லலாமே அப்படின்னு கேட்குறாரு. இதற்காகவே காத்திருந்தது போல வேலு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. இதோ இன்னும் சிறிது நேரத்தில் அழைத்து வர ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு மன்னர் சொல்கிறார். வேலு அலங்காரத்தில் தான் இருக்குது, இப்போ உடனே கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். சொல்லி முடிப்பதற்குள் சேடி பெண்கள் வேலு நாச்சியாரை அழைத்து வந்தனர். கூடியிருந்தோரின் அருகில் வந்ததும் சேடி பெண்கள் விலகிக்கொள்ள, ஸோ பெண்கள் எல்லாம், நண்பர்கள் எல்லாம், தோழிகள் எல்லாம் சேர்ந்து அழைத்து வர்றாங்க. அப்படி அழைத்து சபைக்கு வரவங்க அவங்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடிடுறாங்க. வேலுநாச்சியாரை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிடுகிறார்.
கூடியிருந்தோரின் அருகில் வந்ததும் சேடி பெண்கள் விலகிக் கொள்ள தலை குனிந்தபடி நடந்து வந்த வேலுநாச்சியார் அருகில் இருந்த தூணை பற்றி கொண்டு நின்றார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயாச்சு. இப்போது என்ன பண்ணுறது, டக்குன்னு பக்கத்தில் ஒரு தூண் இருக்குது, அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல அம்மா நிற்கிறாங்க. வீர விளையாட்டின் போது வேங்கை என எழுந்து நிற்கும் வேலுநாச்சியாரை கண்டிருந்த சிலர், ஏன்னா வேலுநாச்சியாரை மக்கள் அந்த இடத்துல எப்படி பார்த்துருப்பாங்க, வெளியில் வச்சு பார்க்கும்போது வீரத்தை போது வேங்கை மாதிரி எழுந்து நிற்பாங்க. ஆனால் அப்படி பார்த்தவங்களுக்கு இன்று மணப்பெண் கோலம் கொண்டதும் வேலுநாச்சியாரின் விழிகள் தரையை மட்டுமே தழுவி கொண்டிருப்பதைக் கண்டு மனதிற்குள் சிரித்து கொண்டனர். இப்போ மணப்பெண் கோலத்தில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கவும் அவங்களுக்கு சிரிப்பு வருது, மகிழ்வு வருது. ஆம், தமிழ் பெண்களுக்கே உரித்தான நாணம் இப்போது வேலுநாச்சியாரையும் நிலம் நோக்கச் செய்தது. ஸோ தமிழ் பெண்களுக்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட குணத்தில் இந்த நாணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது இப்போது வேலுநாச்சியாரையும் நிலம் நோக்கச் செய்தது. ஸோ தரையை பார்த்துட்டு நிற்கிறாங்க. வேலுநாச்சியாரின் நிலைமையை புரிந்து கொண்ட அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, வாருங்கள், இந்த இருக்கையில் அமருங்கள் என்று அங்கு நடுநாயகமாக இருந்த ஆசனத்தை சுட்டி காட்டினார். ஸோ தாண்டவராயன் பிள்ளை அந்த வேலுநாச்சியாரை பார்த்து, ஏன் நீங்கள் இப்படி அமரலாமே அப்படின்னு ஒரு சேரை காட்டி சொல்கிறாங்க. மீண்டும் சேடி பெண்களின் துணையோடு வேலுநாச்சியார் தாண்டவராயன் பிள்ளை குறிப்பிட்ட ஆசனத்தில் அமர்ந்தார். இப்போதும் வேலுநாச்சியாரின் விழிகள் தரையின் மீதே தவம் செய்தது. ஸோ மீண்டும் ஃப்ரெண்ட்ஸ் சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்திருந்தாலும் வேலுநாச்சியார் மீண்டும் தரையை பார்த்துருந்ததை தரையின் மீதே தவம் செய்தது அப்படின்னு எழுதியிருக்கார். மற்றவர்கள் பார்க்காத போது வேலுநாச்சியாரை கவனிப்பதும், மற்றவர்கள் கவனம் தன் மீது பதியும் போது கீழே குனிந்து கொள்வதுமாக முத்துவடுகநாதரின் விழிகள் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தன. யாரும் தன்னை பார்க்காத போது அவர் வேலுநாச்சியாரை பார்க்குறாரு. எல்லாரும் தன்னை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா அவர் தரையை பார்த்து குனிந்து கொள்கிறார் அப்படின்ட்டு அவருடைய விழிகள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு முத்துவடுகநாதர் சைடு திரும்பிருச்சு. இப்போது கேமரா தலை கவிழ்ந்திருந்த போதும் தமது ஓர விழிகளால் முத்துவடுகநாதரின் ஓரங்க நாடகத்தை வேலுநாச்சியாரின் விழிகள் தரிசிக்க தவறவில்லை. ஸோ தரையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலுநாச்சியார். இருந்தாலும் ஓரக்கண்ணால் முத்துவடுகநாதருடைய அந்த ஓரங்க நாடகத்தை வேலுநாச்சியாரின் விழிகள் தரிசிக்க தவறவில்லை. ஒரு கட்டத்தில் இருவர் விழிகளும் ஏக காலத்தில் சந்தித்து நலம் விசாரித்ததை புரிந்து கொண்ட சசிவர்ணத்தேவர், ஐத்தான் அப்படின்னு சொல்கிறார். ஐத்தான்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அத்தான்கிறத ஐத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட செல்லமுத்து சேதுபதி சொல்லுங்க என்பது போல் பார்த்தார். ஐத்தான், எங்களுக்கு உங்கள் மகளை மிகவும் பிடித்திருக்கிறது, தங்கள் முடிவை சொல்லுங்கள் என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். இப்போது சசிவர்ணத்தேவர் டைரெக்டாக செல்லமுத்து சேதுபதியை கூப்பிட்டு, ஐத்தான், எங்களுக்கு உங்கள் மகளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்கள் முடிவை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். மிக்க மகிழ்ச்சி, எங்களுக்கும் உங்கள் மகனை பிடித்திருக்கிறது. திருமண நாளை குறித்து நாங்கள் எழுதுகிறோம். மற்ற வேலைகளை உங்கள் மந்திரியும் எங்கள் மந்திரியும் கலந்து பேசி முடிவு செய்யட்டும் அப்படின்னு செல்லமுத்து சேதுபதி சொல்கிறார். எங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் உங்கள் மகனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ திருமண நாளை குறித்து நாங்கள் எழுதுகிறோம், நாங்கள் சொல்கிறோம் எப்போ என்னன்னு. மற்ற வேலைகளை உங்கள் மந்திரியும் எங்கள் மந்திரியும் கலந்து பேசி முடிவு செய்யட்டும். அதன் பின் விருந்து முடிந்து வெற்றிலை தரித்து சிவகங்கை சீமையினர் விடைபெறத் தொடங்கினர். அதுக்கப்புறம் விருந்து நடக்குது, வெற்றிலை தரித்து சிவகங்கை சீமையினர் விடைபெறத் தொடங்கினர். மீண்டும் ஒரு முறை வேலுநாச்சியாரை தரிசித்துவிட துடித்த முத்துவடுகநாதரின் விழிகள் அரண்மனை முழுவதையும் அலசி பார்த்தது. எல்லாரும் கிளம்பியாச்சு. கிளம்பும்போது முத்துவடுகநாதர், நம்ம வேலுநாச்சியாரை இன்னொரு முறை பார்த்துடலாமா அப்படின்னு அரண்மனை முழுவதும் தேடுறார். அதாவது விழிகளாலேயே தேடுறார். அது முடியாது போனதால் அனைவரோடும் அவரது கால்கள் நடந்தன. அரண்மனையின் வாசலுக்கு அனைவரையும் வழி அனுப்பி வைத்தார் செல்லமுத்து சேதுபதி.
தமது மகளுக்கு சிவகங்கை சீமையின் இளவரசர் கணவராக அமையப் போவதையும் தமது மகளுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவராக அவர் அமைந்திருந்ததையும் எண்ணி மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டே தமது ஓய்வறைக்கு வந்தார் செல்லமுத்து சேதுபதி. ஸோ அவர் எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டாங்க. வழி அனுப்பி வச்சுட்டு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தன்னுடைய மகளுக்கு சிவகங்கை சீமையோட இளவரசர் முத்துவடுகநாதர் அப்படிங்கிற ஒரு பொருத்தமானவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் அதை ஏற்றுக்கொண்டு ஓய்வறையில் இருக்கார். மற்றொரு அறையில் அமர்ந்திருந்த வேலுநாச்சியார் தமது தந்தை மட்டுமே தனியாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு அவரின் அருகில் அப்பா, எனக்கு சிவகங்கை இளவரசர் தான் மாப்பிள்ளை என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்படி மன்னர் யோசிக்கிறார். இது என்ன கேள்விமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எல்லாரும் ஷாக்காக வேணாம், நீங்கள் நடந்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கேள்வி, அவர் தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு நீங்கள் முடிவு செஞ்சிட்டிங்களா? இது என்னமா கேள்வி? இல்லை, என்னை மனம் முடிக்கப் போகிற அவரிடமும் அவரோடு வாழப்போகிற என்னிடமும் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் சிவகங்கை மன்னரும் நீங்களும் உங்கள் விருப்பத்திற்கு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடிந்தது? அடுத்த கேள்வியை கேட்குறாங்க. ஏன்ட்டையும் நீங்கள் கேட்கல, அவரிடமும் கேட்கல. அவங்க அப்பாவும் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டாரு, நீங்களும் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. சிவகங்கை மன்னரும் நீங்களும் உங்களுடைய விருப்பத்திற்கு எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க, வர முடிஞ்சது? மகளின் கேள்வி செல்லமுத்து சேதுபதிக்கு சிரிப்பூட்டியது. இந்த இடத்துல ஏன்னா நம்ம எல்லாரும் வேறு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்போம், என்ன ஆச்சு அப்படின்னு. அவருக்கு சிரிப்பு வருது. அதை அடக்கி கொண்டு, சிவகங்கை இளவரசருக்கு வயது 18, உனக்கோ வயது 16. உங்கள் 2 பேரையும் விட எனக்கும் சிவகங்கை மன்னருக்கும் அனுபவம் அதிகம், உங்கள் மேலே அக்கறையும் அதிகம். சிவகங்கை இளவரசர் உன்னை பார்த்த பார்வையில் இருந்தே உன்னை ஏற்றுக்கொள்ள அவருக்கு சம்மதம்தான் என்பதை நான் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர். ஸோ அவருக்கு வயசு 18, உனக்கு வயது 16. இது அப்போ உள்ள காலம். ஸோ அப்போ சொல்கிறாங்க, உங்கள் மேலே அக்கறையும் எங்களுக்கு அதிகம், அனுபவமும் அதிகம். சிவகங்கை இளவரசர் உன்னை பார்த்த பார்வையிலேயே உன்னை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது, அவருக்கு சம்மதம்தான் அப்படிங்கிறது எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. இதற்கும் மேலே அவரிடம் பெண் பிடித்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி தேவையில்லாமல் என்னை கேட்க சொல்கிறாயா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்குறார். இதுக்கு மேலே நான் ஒரு கேள்வி கேட்கணுமா? அவர் உன்னை பார்த்ததிலேயே அவருக்கான சம்மதம் எங்களுக்கு தெரிந்து விட்டது. இது போக தனிப்பட்டு பெண்ணை பிடித்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குறேன். இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, சரி, அவருடைய பார்வையிலிருந்து அவரது இது சம்மதத்தை புரிந்து கொண்ட நீங்கள் எதை வைத்து என்னுடைய சம்மதத்தை கேட்காமல் நீங்கள் சம்மதம் தெரிவித்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் அவர் பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இனிமேல் நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமான்னு நீங்கள் கேட்குறது சரி. ஆனால் எதை வச்சு என்னுடைய சம்மதத்தை கேட்காம நீங்கள் சம்மதத்தை சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் மன்னருக்கு இப்படி தான் நிறுத்தணும் இந்த இடத்துல கதையை. இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்க போயிடும். நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், இந்த கதைகளை இப்படி கொண்டு நிறுத்தும் பொழுது அந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ஒரு வாரத்திற்கு அப்படியே என்னவாக இருக்கும், ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியோடு நம்ம அந்த திரைப்படங்களில் சீரியல்களில் வருவது போல் நிறுத்துவது எனக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு போன வாரமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த வார கதை உங்களுக்கு எவ்வாறாக பிடித்திருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து பெட்டியில் நீங்கள் கருத்துக்கள் சொல்லலாம். இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம்.
இன்றைய நிகழ்வை பற்றின, இன்றைய கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக என்னோடு பகிருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கதையை அனுப்பி வையுங்கள். இப்படியெல்லாம் கதை கேட்டுக்கிட்டு நீங்கள் நடக்கலாம், நடந்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர்களுக்கு கூடுதலாக சொல்லுங்கள். இந்த கதையோட லிங்க்கை நீங்கள் முடிந்த மட்டும் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணணுமோ, ஏன்னா சிலருக்கு கதை கேட்டு நடந்தால் ஆரோக்கியம் கிட்டுங்கிறத ஓரளவுக்கு புரிந்து கொண்டார்கள் என்றால் தொடர்ந்து அவர்கள் நம்மளோடு பயணிப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஆரோக்கியம் கிட்டும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நினைவூட்டி அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.